அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ம், ஒருத்தவங்க நேரடியாவே கேட்டிருந்தாங்க. எனக்கு இது மாரி சில கட்டுகள் கட்டியிருக்கு. எந்த வேலையும் நடக்க மாட்டேன்து. அதே மாரி எங்க போனாலும் எந்த வேலையும் உருப்படியாவே எதுவுமே பூர்த்தி ஆகல. அதே மாரி இந்த கட்டுகள் உடைக்கிறதுக்கான ஏதாவது வழிமுறை சொல்லுங்க. ஏதாவது பண்ணி விடுங்கன்னு. இந்த கட்டு இருக்குதே, இந்த கட்டு எப்படின்னு சொன்னா, சில செய்வின கட்டுகளால கட்டுவாங்க. அது எப்படின்னு சொன்னா, தன்னை மாரியே ஒரு ஒரு பொம்மைய செஞ்சு, அது மூலியமாவும் கட்டுவாங்க. 2வது இந்த தேங்காய் மூலியமாவும் கட்டுவாங்க. சில பேர் இந்த எலுமிச்சம் பழம் மூலியமாவும் கட்டுவாங்க. சில பேர் இந்த முட்டையால கூட என்ன பண்ணுவாங்க, இந்த கட்டுகள கட்டுவாங்க. இது இந்த மாரி கட்டுகள் இருந்தாக்கா, இன்ஷா அல்லாஹ் அத அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு என்ன பண்ணுங்க, அந்த கட்டுகள் உடைக்கிறதுக்கான வழிய யார் அந்த கட்ட எடுப்பாங்களோ அவங்கள்ட்ட இன்ஷா அல்லாஹ் போய் என்ன பண்ணுங்க, கட்ட எடுத்துக்கங்க. அதே மாரி நெறைய பேர் என்னன்னா, எதுவுமே தெரியாத ஆளுங்ககிட்ட போயிட்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சு பணத்த செலவழிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி இவ்வளோ ஆச்சு, எனக்கு எதுவுமே நடக்கல, எதுவுமே போகல, வரலன்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த மாரி விஷயத்த நல்லா செய்றவங்ககிட்ட போய் என்ன பண்ணணும், நீங்க அந்த கட்ட உடைச்சுக்கணும். அப்படி இல்லன்னு சொன்னா என்ன பண்ணணும், யார்ட்டாவது ஒரு பள்ளி இமாம்ங்க இருக்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி தருவாங்க. அது மூலியமாவும் நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனைலேருந்து பாதுகாப்பு பெறலாம். அவங்க ஏதாவது குரானுடைய சில சூறாக்களையோ, இல்ல ஆயத்துகளையோ சொல்லி தருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அதன் மூலியமா என்ன பண்ணலாம், நீங்க இதனுடைய இந்த கட்டுலேருந்து பாதிப்புலேருந்து நீங்க என்ன பண்ணலாம், விடுபடலாம். அதே மாரி இந்த செய்வினை பிரச்சனை இருக்குது, மிக ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா, ஒரு மனிதன உச்சத்துல இருந்தும் கீழ இறக்கலாம். எதுவுமே இல்லாம பிச்சை எடுக்கிற மாரியும் செய்யலாம். ஏன்னா இந்த செய்வினை பாதிப்பு. 2வது செய்வினைன்றது வேற, ஏவி விடுற ஏவல்ன்றது வேற. புரியுதுங்களா? அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. செய்வினைன்றது அ ஏதாவது ஒண்ணு படிச்சு எடுத்துன்னு போய் என்ன பண்றாங்க, வீட்ல போட்டு விடுறதோ, ஏதாவது பண்ணி விடுறதோ, அது மாரி இருந்தா செய்வினை. ஒரு விஷயத்த நம்மளா உருவாக்கி, எடுத்து போய் வேலையிடுறோம். இப்போ ஒரு கூலி ஆளுக்கு எப்படி வேலையிடுறோமோ, அந்த மாரி இந்த ஏ ஏவி விடுற ஏவல் இருக்குது. அது அதுக்கு வேலையிடலாம். அது போய் என்ன பண்ணும், அதுக்கு என்ன வேலையிடுறாங்களோ அது செய்யும். கரெக்ட்டா செஞ்சுட்டு என்ன பண்ணும், அது வேலை முடிச்சிட்ட உடனே, கம்ப்ளீட் ஆயிட்ட உடனே, ஒருத்தன் ஒரு இதுவா சொல்லணும்னாக்கா, ஒருத்தவங்கள பைத்தியமாக்கணும், இல்ல ஒருத்தவங்கள கை, கால் விழ வைக்கணும், இல்ல ஒருத்தவங்கள என்ன பண்ணணும், வறுமையில் வாட வைக்கணும், ஒருத்தவங்கள என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டத்துல எத எடுத்தாலும் பிரச்சனையா உண்டாக்கணும். அந்த மாரி எது சொல்றோமோ அது என்ன பண்ணும், தெளிவா செய்யும். இந்த மாரி செய்வின பாதிப்பு, இந்த மாரி கண் திஷ்டிகள், வருமான தடைகள், இந்த மாரி பேய்களுடைய பாதிப்பு, இந்த மாரி கெட்ட ஜின்னாத்துடைய பாதிப்பு, இந்த மாரி எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு கால் பண்ணி அத கேட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கால் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.